பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க எல்லாரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? திருப்பி திருப்பி சிஸ்டர் கேட்குறாங்க, நான் சந்தோஷமா இருக்கனா இல்லையான்னு. சிஸ்டருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாமே அறிந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களை எல்லாரும் என்ன பண்றாரு ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் பிள்ளைக்கு என்ன தேவை, என் பிள்ளை எப்போ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஏசப்பாக்கு நன்றாக தெரியும். சரிங்களா? ஓகே. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீ தேவன் என்று இந்த காலை வேளையிலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீ எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்கலாம் கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எஸ், நிச்சயமாக ஏசப்பாக்குள்ள சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? சரி, ஒரு பாடல் ஒன்று பாடிட்டு நம்ம செய்திக்குள்ளே போகலாமா? என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரும் பாடுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாக. எல்லாரும் நிச்சயமாக இந்த பாட்டு கேட்காம இருக்க மாட்டீங்களா? சபையில் எல்லாத்துலேயும் நிச்சயமாக இது கேட்டிருப்பீங்க. சரியா? பாடலாமா? பாதம் பணிந்தேன் என்னால் துதி உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. நீருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களித்தீ. நீருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களித்தீ. திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரும் வந்தென்னை தாங்குகிறீர். திசை கேட்டெங்கும் தீடாமல் தீவிரும் வந்தென்னை தாங்குகிறேன். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல். உமது கோளும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோளும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. மகிழேன் இயேசுவேவும் நேசமுகம் தாய்ந்திடுவேன். நீடுகிறேன் இயேசுவேவும் நேசமுகம் கண்டு மகிழுகிறேன்.
பாதம் பணிந்தே என்னால் துதியே உம்மையான் யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. பிரைஸ் லார்ட். ஏசப்பாவோட அன்பு என்ன பண்ணுது? நம்முடைய உள்ளத்தை பொங்க வைக்கிறது, நம்முடைய உள்ளத்தை ஆற்றுகிறது, நம்முடைய உள்ளத்தை தேற்றுகிறது. சரிங்களா? சரி, இன்னைக்கு என்ன தலைப்பு? ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு தலைப்பு கொடுத்துட்ருக்குமே. இன்றைக்கி என்ன தலைப்பு கொடுக்க போகிறீங்க? எஸ், போன வாரம் என்ன தலைப்பு பார்த்தோம்? அவர் சொன்னதை செய்கிற தேவன், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். எஸ், இப்போ என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னா, சிறையிருப்பை திருப்பும் தேவன். சிறையிருப்புனா என்ன? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சன் டிவியில் ஒரு பட்டிமன்றம் பார்த்துருப்பீங்க. செல்ஃபோனால் நமக்கு தீமை நடக்கிறதா நன்மை நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றம் பார்க்கணும். பட்டிமன்றம்லாம் பார்க்கக்கூடாது, நாங்கள் கிறிஸ்டியனு அப்படின்லாம் யாரும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. சரிங்களா? சரி, அப்போ அந்த பட்டிமன்றத்தில் என்ன போட்டாங்கன்னா, செல் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பாரதி பாஸ்கர் என்ன சொன்னாங்க? செல் அப்படின்னா நட, போ அப்படின்னு தமிழில் அர்த்தம் அப்படின்னாங்க. அதுக்கு ஒன்றே ராஜா சார் என்ன சொன்னார்? செல் அப்படின்னா சிறை, செல் அறை, அந்த சிறை இல்லை அந்த ஜெயில், அதை சொன்னார். ஓகேவா? என்னடா இது, கடவுளோட வசனத்தை பேசும்போது பட்டிமன்றத்தை பற்றிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினைக்கக்கூடாது. நமக்கு எல்லா நாலேஜும் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அப்போது நிச்சயமாக இந்த சிறையிருப்பு அப்படின்றது விடுதலைக்கு ஆப்போசிட். ஓகேவா? எதிர்ப்பதம். இப்போ எல்லாரும் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா இது டீச்சர் மாதிரி பாடம் எடுக்கிறாங்களே அப்படின்னு. நான் டீச்சர் மாதிரிலாம் எடுக்கலை. தேவன் கூட சில நேரத்தில் தன்னை ஆசிரியராய் மாற்றிக்கொண்டார், தன்னை போதகராய் மாற்றிக்கொண்டார். போதகர் யார்? ஆசிரியர் தான் போதகர், போதிக்கிறவங்க தான் போதகர். அப்போது இப்போது விடுதலைக்கு ஆப்போசிட் என்னது? சிறையிருப்பு. திருப்புகிற தேவன் நம் தேவன். ஓகேங்களா? சரி, என்னதாங்க சிறையிருப்பை திருப்புகிற தேவன்? அது எங்கே இருக்குது? என்ன நீங்கள் பாட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படிலாம் வேதத்தில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்குங்க, வேதத்தில் இருக்குது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால 5 முறை நான் வேதாகமத்தை முடித்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அநேக வசனங்கள் எனக்கு மனப்பாடமாக தேவன் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? இப்போட மனப்பாட வசனத்தை தான் சொல்லி படிக்க சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, எல்லோரும் வேதாகமத்தை எடுத்துக்கோங்க. இந்த சிறையிருப்பு எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், என்ன சொல்றாரு பாருங்களேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி, உன் சிறையிருப்பை அவர் என்ன பண்றாரா? திருப்புகிறார். அவர் யாரு? நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? அவர் யாரு? இல்லை, அவர் ஏசப்பா அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் சபையில் என்னோட பிரதர், அவங்க பேர் யோபு. ஆனால் சின்ன வயசுலேருந்து அவர் பேர் ஏசுன்னு கூப்பிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஏசப்பான்னு கூப்பிடுவாங்க. இப்போ எங்கள் சபையில் செய்தி கொடுக்க வரவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டா அவங்க மனைவியே அவருங்க ஏசப்பான்னு தான் கூப்பிடுவாங்க, அவங்க பையனும் அவர் ஏசப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லாருமே நாங்களும் அப்படி தான் கூப்பிடுவோம். இப்போ அவர் என்னோட ஓன் பிரதர், நான் எப்படி கூப்பிடுவேன்னா ஏசப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அப்போது இந்த ஏசப்பான்ற பேர் நிறைய இடத்துல இருக்குது. சரிங்களா? குறவர் மத்தியில் ஊழியம் செய்யும்பொழுது அந்த தம்பி பேர், உங்கள் பேர் என்னன்னா ஏசப்பா அப்படின்னு சொல்லுவார். ஏசப்பா அப்படின்னு ஏன் வச்சுக்கிறாங்கன்னா ஒரு பாதுகாப்புக்கு. இல்லை, எங்கள் அப்பா ஏசப்பா, அப்போ ஏசப்பா என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் என்ன பண்ணுவேன், நான் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே ஏசப்பான்னு அவர் சொல்லப்படலை. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி. அடுத்த வார்த்தையை சொல்லுங்க சிஸ்டர். உனக்கு இறங்கி. அப்படி நிறுத்துங்களேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், வெறுமையாக அவர் சொல்லிட்டு உங்களை விட்டுட்டே போல, உனக்கு இறங்குகிற தேவன்.
இல்லை? எத்தனை பேர் இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு என்ன செய்ய முடியும், எனக்கு என்ன நடக்கும், எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுங்க, எல்லாமே எங்கள் மூத்தார் மாமியார் நாத்தனார் எல்லாரும் பேசி முடிவு எடுத்துட்டாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? இல்லை? எத்தனை பேர் இந்த காலகட்டத்திலையும் பொதுவாக மாமியாருக்கு மருமகளும் கிடையாது, மருமகளுக்கு அடங்குற மாமியாரும் கிடையாது இந்த காலகட்டத்தில். ஆனால் ஒரு சிலர் என் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நாத்தனார் சொல்கிறதையும் கேட்பாங்க, மாமியார் சொல்கிறதையும் கேட்பாங்க. ரொம்ப அமைதி டைப், ரொம்ப அமைதி. அதை நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் பேசினா தான் சில இதெல்லாம் என்ன பண்ணுவோம் நடக்கும் இல்லை? அப்போது கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறேன்னா, உன் சிறையிருப்பை நான் என்ன பண்ணுவேன் திருப்புவேன். நீ எதுலையெல்லாம் சிறையிருப்பாக இருக்க, எதுலையெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கிற, எதுலையெல்லாம் அவமானப்பட்டுட்ருக்கிற, எதுலையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற, அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, உன் சிறையிருப்பை நான் என்ன பண்ண போகிறேன் திருப்ப போகிறேன். சரி, திருப்பினதோட கர்த்தர் விட்டாரா? உனக்கு இறங்குகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பார்த்தீங்களா? அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறான்னா, உனக்கு இறங்குகிற தேவன். அவர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்குகிறேன். அடுத்தது படிங்க சிஸ்டர். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனத்தினிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். பார்த்தீங்களா? நீங்கள் எங்கெல்லாம் சிதறி போய் இருந்தீங்களோ, எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் தலை குனிந்தீங்களோ, யாருக்கிட்டெல்லாம் பேச முடியாமல் வந்துட்டீங்களோ, உன் பிள்ளையை அவமானப்படுத்தும் பொழுது பேச முடியாமல் நின்றுட்டு இருந்தீங்களோ, தவிச்சிட்டு இருந்தீங்களோ, அங்கேயெல்லாம் இருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாராம், உன்னை கூட்டிகிட்டு வந்து உன்னை அவருடைய இடத்துல சேர்த்து கொள்வாராம். அல்லேலூயா. அப்பனா அவங்க கிட்ட எல்லாம் உன் தலையை என்ன பண்ணுவாரா, நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிறீ, மகிமை நிறைவாக்கி நடத்துகிறீ. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. எல்லார கரங்களை தட்டி நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி, கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. ஏங்கி நின்ற கரங்களெல்லாம், ஏங்கி நின்று என் கரங்களெல்லாம் கொடுக்கோ கரங்களை மாற்றிவிட்டீ, கொடுக்கோ. எல்லாரும் சேர்ந்து சொல்லமா, அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. எஸ், பார்த்தீங்களா? ஏசப்பா என்ன பண்ணுவாராம், நீ ஏங்கி நின்ற இடத்துல உன்னை என்ன பண்ணுவாராம், கொடுக்கும் கரங்களாய் மாற்றுவாராம். அப்படிதான் நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லும்போது நான் எப்படி திகைச்சு போய் நின்னேன் தெரியுமாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அப்பா அம்மா எல்லார்கிட்டையும் நான் திட்டு வாங்கினேன்.
எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு நான் அநேகருக்கு கொடுக்கும் கரங்களாக ஏசப்பா என்னை மாற்றிருக்காங்க. எஸ், நிச்சயமாக ஏசப்பா என்னை மாற்றிருக்காங்க. என் ஃப்ரெண்டு சொல்லும் போது நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் இந்த மாதிரி மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் சொன்னேன். இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நானும் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன். இன்றைக்கி மாதம் மாதம் ஒரு குடும்பத்தை அவங்க தாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை, தன் சொந்த வீடை கூட விற்பனை பண்ணிட்டாங்க, விற்றுட்டாங்க. ஆனால் ஏசப்பா பார்த்தீங்களா, கொடுக்கும் கரங்களா ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஏசப்பா என்ன பண்ண போகிறாரு, நீ எங்கெல்லாம் தலை குனிந்து இருந்தீங்களோ, எங்கெல்லாம் சிறைப்பட்டு இருந்தீங்களோ, யார்கிட்டலாம் அடிமைப்பட்டிருந்தீங்களோ, எஸ், நான் சொல்லட்டுமா, ஒரு வாய் சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்ட என்ன இன்னைக்கு அநேகருக்கு உதவும் கரங்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கார். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இயேசு என்னை நேசிக்கிறார். இயேசு என்னை நேசிக்கிறார். உங்களையே நேசிக்கிறார். பலவீனமான என்னையும் உம்பேலத்தால் ஈடை கட்டி நீ, பலவீனமான என்னையும் உம்பேலத்தால் ஈடை கட்டி நீ, கரை காண படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் என்ன ஏசையம். இந்த காலை வேளையில் இதய காயத்தோடு இங்கே வந்திருக்கிறீங்களா? இல்லை உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? யார்கிட்டயோ நீ அடிமையாக உட்காந்துட்டு இருக்கீங்களா? எங்கேயோ அடிமைப்பட்டிருக்கிறீங்களா? விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்களா? யாரும் உங்களை என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? குடும்பத்தில் உங்களை குடும்பத்தில் கீழ்த்தரமாக பேசி கொண்டிருக்கிறாங்களா? தலைகுனிந்து போயிருக்கீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டீங்களோ, யார்கிட்டலாம் துரத்தப்பட்டீங்களோ, அப்படி தாங்க நான் இருந்தேன். வீடால் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டேங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன தேடி வராங்க இன்னைக்கு எல்லாரும். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? என் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவதற்கு நான் கர்த்தரை தேடி போனேன். இன்னும் ஒரு வசனம் கூட நம்ம பார்க்கலாமா? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சிஸ்டர் வாசிப்பாங்க. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்களை சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஏசுப்பா நம்மளை எப்படி வைக்க போறாரு பாருங்களேன். உங்கள் சிறையிருப்பை திருப்பி கடவுள் என்ன பண்ணுவாராம், உங்களை கூட்டி கொண்டு வருவாராம். நீங்கள் எங்கே விழுந்துட்டீங்களோ, எங்கே அடிமைப்பட்டுட்டீங்களோ, எங்கே உங்களை துரத்துனாங்களோ, எங்கே உங்களை வெறுத்தாங்களோ, எங்கே உங்களை வேணான்னு தள்ளிட்டாங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாராம், உங்களை உயர்த்துவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதாம். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதாம். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லை, தாங்கி நடத்தியது உங்க கிருபை. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார போற்று, நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார போற்றுவேன். நீங்க இல்லாம வாழ முடியாதையாம், உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் நிஜமாலனே, நேசரே என் துணையாளரே. இவ்வளவுதாங்க,
இவ்வளவுதாங்க. நீங்க எங்க தலை குனிஞ்சீங்களோ, எங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க தள்ளப்பட்டீங்களோ, அங்க இயேசப்பா என்ன பண்ணுவாரு? உங்களை உயர்த்துவார். இதுவரை நீங்க பார்த்தே இருந்திருக்க மாட்டீங்க. இதுவரை நீங்க அனுபவிச்சே இருந்திருக்க மாட்டீங்க. அவ்வளோ பெரிய சமாதானத்தை, அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை இயேசப்பா உங்களுக்கு தருவாருங்க. இந்த 2 வசனத்துல அதானே கர்த்தர் சொல்லியிருக்காரு. உன் சிறையிருப்பை திருப்பி உன்னை கர்த்தருடைய சமூகத்திலே கூட்டிக் கொண்டு போவாருங்க. என்னங்க, அன்னாளுடைய சிறையிருப்பு எப்படி இருந்தது பார்த்தீங்களா? எப்படி இருந்தது பார்த்தீங்களா? எல்லாரும் திட்டினாங்க, எல்லாரும் அவமானப்படுத்தினாங்க, வேண்டான்னு தள்ளி வச்சுட்டாங்க. ஆனா இயேசு பார்த்தாரு, எனக்கு வேணுங்க, எனக்கு நீ வேணும்மா, எனக்கு நீ வேணும்மா. இப்போ நீங்க நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி கூட பிழைச்சி வந்திருப்பீங்க. நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி கூட பிழைச்சி வந்திருப்பீங்க. ஆனா இயேசுப்பா சொல்றாரு, எதுக்கு தெரியுமா உன்னை பிழைக்க வைத்திருக்கிறேன்? எதுக்கு தெரியுமா உன்னை வாழ வைத்திருக்கிறேன்? நீ எனக்கு வேணும் என்பதற்காக, நீ என் ஊழியத்தை செய்யணும் என்பதற்காக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரிகளே, உங்களுக்கு நிறைய நேரங்கள் இருக்கிறது. நீ அப்போ கூட வேலையை நம்ம தான் இழுத்து போட்டுப்போம், இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி. ஆனால் ஏதாவது ஒரு ஊழியத்தை கர்த்தருக்காக செய்யுங்களேன், ஏதாவது ஒரு வேலையை கர்த்தருக்காக செய்யுங்களேன். நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? என் அன்பு சகோதரர்களே, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. ஆனால் என்னோட சபையில் ஒரு கீபோர்டு வாங்கி யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே இருக்குது. யாரும் வாசிக்க தெரில, யாரும் இன்ட்ரெஸ்டாக வரவே இல்லை. எனக்கு சில நேரங்களில் இந்த கீபோர்டை பேசாமல் வித்துடலாமான்னு கூட தோணும் இல்லை. ஏசு அப்படி தானே அத்தி மரத்தை பார்த்து எத்தனையோ நாள் இது கனி கொடுக்கும்னு நினச்சாரு. கனி கொடுக்கல, வெட்டி போட்டு போயிட்டே இருந்தார். நான் அப்படி தான் யோசிக்கிறேன். ஆனால் என் தேவன் சொல்கிறாரு, நீ பொறுமையாக இரு, நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன். எஸ், இந்த காலை வெளியில் எத்தனை பேர் கண்ணீரோடு இங்கே உட்காந்துருக்குறீங்க. என் கணவன் என்னை அடிச்சுட்டே இருக்காருங்க, என் கணவன் என்னை கொடுமைப்படுத்திட்டே இருக்கிறாங்க, என்னால் தாங்க முடியலங்க. எஸ், தாங்குற பலனை கர்த்தர் தருவார். நீ தப்புவிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உன்னை தப்புவிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதனைங்க கர்த்தர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை மாற்றும் பொழுது, அதை திருப்பும் பொழுது கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை தருவாராம். அப்படித்தானே சொல்லியிருக்க சகரியா 4:9 அப்படித்தானே சொல்லியிருக்காரு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். நாளைக்கு இல்லைங்க, நாளைக்கு இல்லைங்க, நேற்று இல்லைங்க, அடுத்த வருஷம் இல்லைங்க, ஜனவரி மாதம் இல்லைங்க, இன்னைக்கு இப்போ இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் இப்படி தான் சொல்வேன். ஏன் தெரியுமா? நான் சொல்ல 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 இயேசு என்னை ஆசீர்வச்சிட்டே இருப்பார், இயேசு என்னை நேசிச்சே இருப்பார், இயேசு என்னை கொடுத்துட்டே இருப்பார். நான் என்கிட்ட ஒன்று கிடைச்சதுன்னா அதை யாருக்காவது கொடுத்துட்டே இருப்பேன். நான் ஒரு 2 சாரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட இருக்கிற அடுத்த 2 சாரியை கொடுத்துருவேன். அப்போ ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டே இருப்பார். ஒரு அம்மா அப்படி தான் திடீர்னு ஜெபம் பண்ண சொன்னாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. சரி, நானும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார், சிஸ்டர் உங்களுக்கு காதில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு. அழுதுட்டாங்க. எனக்கு நிச்சயமாக எனக்கு தெரியல, ஆனால் கடவுளை எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார், காதில் ஒரு கட்டி இருக்குது. ஆமாம், எனக்கு கட்டி இருக்குது, உங்களுக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறாரான்னு நான் பார்த்தேன் அப்படின்னா. சரி, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் சிஸ்டர்ன்னு சொன்னேன். அவங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணேன். இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டியை அடுத்த நாளே இல்லைன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வருது, சிஸ்டர் எனக்கு இந்த கட்டி மறைந்து போனது, எனக்கு ஒன்றும் புரியல சிஸ்டர். சரிங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிற, கர்த்தரை துதிங்கன்னு. அந்த அம்மா என்னோடய அட்ரஸை கண்டுபிடிச்சி சென்னையில் எனக்கு ஒரு சாரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு சொல்கிறாங்க, சிஸ்டர் இதை என் ஞாபகமாக வச்சுக்கோங்க, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை வச்சு ஜெபித்ததுனால இது நடந்ததுன்னு சொல்லி ஞாபகமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீ அநேக சிறையிருப்பில் மாட்டிக்கொண்டிருப்ப, அநேக சிறையிருப்புனால தவித்து கொண்டிருக்கிறியா, சிதறி போயிருக்கிறியா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டிருக்கிறியா. ஏசு இப்போ கூட சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைங்க, இப்போ கூடங்க ஏசு உங்களை நேசிக்கிறாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆனபடினாலே உங்களுடைய கவலைகள் எல்லாம் ஒரு மேலே வச்சுருங்க. எனக்கு ப்ரேயர் கால்ஸ் பண்ணுறதுல சிலரோட நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களோட நம்பருக்கெல்லாம் நேற்று கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாங்க, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், நான் தனியாக இருக்கிறேன், என் பிள்ளைங்களாம் வேறு இடத்துல இருக்கிறாங்க, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா சிஸ்டர்? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில்
சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எஸ், ஒண்ணுமே தர முடியாதுங்க. இதற்கு ஈடா நீங்க என்ன தர போறீங்க? நான் இதை தரேன் இதை தரேன்னு சொல்லுவீங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க. என்னோட குட்டி பாப்பா ஒன்று இருக்கு, என் தங்கச்சி பாப்பா. அந்த பாப்பா அடிக்கடி சொல்லும், அம்மா ஜெபம்மா, உங்களுக்கு நான் இதை தரட்டுமா, உங்களுக்கு என் பேக்கை கொடுத்துட்டுமா, என் பென்சில் கொடுத்துட்டுமா. ஏன்னா என்னை ரொம்ப பிடிக்கும், அதுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே நான் தான் ரொம்ப விளையாடுவேன். நல்லா விளையாடுறது, குதிக்கிறது, ஓடுறது, அது எல்லாமே அக்கா யாரும் எங்கள் வீட்டில் நல்லா ஜாலி டைப்பு. அதனால் நான் தான் நல்லா விளையாடுவேன். அப்போ அது சொல்லும், உங்களுக்கு இதை கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்கும். அப்போ நான் ஏசப்பாக்கிட்ட, அப்போது அந்த அந்த பாப்பா பார்த்து நான் சொல்லுவேன், எனக்கு கொடுக்க வேணாம், நீ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணு. இல்லை, எதை கொடுத்தா ஈடாகுங்க? எதுவுமே ஈடாகுங்க. இயேசுக்காக எதுவுமே ஈடாகாது. இந்த காலை வேளையில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன், நான் முடிக்க போகிறேன். உன் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன், உன் துக்கத்தை மாற்றுகிற தேவன், உனக்கு ஆனந்த களிப்பை கொடுக்கிற தேவன், உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், உன்னை கூட்டி கொண்டு செல்கிற தேவன். இல்லை, நீ எங்கே சிறையிருப்பு பட்டிருந்தியோ, எங்கே சிறைப்பட்டிருந்தியோ, எங்கே விடுதலை இல்லாமல் இருந்தியோ, எங்கே அழுது கொண்டு நின்றுட்டு இருந்தியோ. இல்லை, பாருங்களேன், சின்ன பிள்ளைங்க அழும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, வந்து கண்ணை தொடச்சி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அதே மாதிரி தான் ஏசப்பா உன் கண்ணை துடைக்கிறார். உன் கண்களில் வருகிற கண்ணீர், இப்போ கூட உங்கள் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட, ஐயோ என் சிறையிருப்பு எப்போ மாறும், எனக்கு எப்போ சொந்த வீடு கிடைக்கும், எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், எப்போ என் பிள்ளையோட வாழ்க்கை சீர்படும், எல்லாம் ஒரு நாளைக்கு கர்த்தர் மாற்ற போகிறாருங்க. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எஸ், சிதறி போயிருக்கிற உங்களை கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி கொண்டு வருகிற தேவன். உன் தேவனாகிய கர்த்தர் தலைகுனிந்த இடத்துல கர்த்தரும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, ஏசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த காலை வேளைக்காய், அல்லது இந்த மாலை நேரத்துக்காய், அல்லது இந்த இரவு நேரத்துக்காய் நான் உம்மோடு கூட வந்து அப்பா இந்த பிள்ளைகளுக்காய் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் இந்த வேளையில் முழங்கால் படியிட்டு இருக்கிறார்களோ, அல்லது முழங்கால் படியிட முடியலன்னு சொல்லி நின்று கொண்டிருக்காங்களோ, தங்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கிறாங்களோ, ஆண்டவரே எனக்கு சிறையிருப்பு மாறணும்னு சொல்லி எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி இருக்கிறாங்களோ, என் அடிமை வாழ்வு மாறணும், என் விடுதலை மாறணும், என் பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறணும், என் பிள்ளைகளுக்கு சமாதானம் வேணும்னு சொல்லி யாரெல்லாம் இன்னைக்கு ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உடைய அணைக்கும் கரங்களினால பிள்ளைகளை அணைத்து கொள்ளுங்கப்பா. சிதறி போயிருக்கிற பிள்ளைகளை ஒருமுகப்படுத்துங்க சுவாமி. அவளை ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவருடைய பிரச்சனைகள் மாறட்டும், அவருடைய கண்ணீர் மாறட்டும், அவருடைய வேதனை மாறட்டும், அவருடைய விடுதலை மாறட்டும். ஓ ரீ பாக்கரா பாபா பாபா, ஓ ரீ பானுதாரா ஷதுனி கரிவி அந்துரா கரலார் ரிபானு தரு ஷதுரி வியாக்கர வர வர. ஆண்டவரே, இந்த வேளையிலப்பா இப்படி பிள்ளைகளோட துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா, என்னை சபைகளில் பயன்படுத்த, கூட்டங்களில் பயன்படுத்த நீங்கள் விரும்புனீங்கன்னா, என்னுடைய தொலைபேசி எண் கீழே கொடுக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.